என்ன நாம் தமிழர் கட்சிக்கு போய் ஓட்டு கேட்குறீங்க? நம்ம சமூகத்துக்கு ஓட்டு கேட்காம நீங்க பாட்டுக்கு இப்படி பண்றீங்களே! அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். நான் என்ன கேட்குறேன், இப்ப நம்ம வேளாண்மை செய்றோம். இதுக்கு ஆத்துல தண்ணி வரல. நம்ம ஆழ்துளை கிணற போட்டு தண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. காவிரி நீர் சிக்கல பத்தி எந்த சமூக தலைவனாவது பேசியிருக்கானா? நம்மளோட மொழி அழியுதே அப்படின்னு அத பத்தி கவலைப்பட்டு எந்த சமூக தலைவனாவது பேசியிருக்கானா? சரி கச்சத்தீவுன்னு நம்ம தமிழ்நாடு தானே. நம்ம மன்னர்கள், நம்ம முன்னோர்கள் ஆண்ட மண்ணு தானே. இப்படி கச்சத்தீவ கொண்டு போய் இலங்கையில குடுத்துருக்கானே. அத பத்தி எந்த சமூக தலைவனாவது கேட்டிருக்கானா? ஓஎன்ஜிசியை பத்தி எந்த சமூக தலைவனாவது கவலைப்பட்டிருக்கானா? ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு சொல்லி அங்க நிர்வாசல்ல போராடிட்டு இருந்தோமே, அத பத்தி எந்த ஒரு சமூக தலைவனாவது கண்டிச்சிருக்கானா? இந்த கூடங்குளம் அணு உலைய எந்த சமூக தலைவனாவது கண்டிச்சிருக்கானா? அல்லது எடுக்கிறதுக்கு எவனாவது போராடுறானா? நீட் தேர்வை எதிர்த்து எவனாவது பேசியிருக்கானா? நம்ம பிள்ளைங்க தானே படிக்குது. நம்ம சமூகத்து பிள்ளைகளும் படிக்குதுல்ல. நீட் தேர்வை எதிர்த்து எவனாவது பேசியிருக்கானா? எந்த சமூகமாவது பேசியிருக்கா? நம்ம ராஜராஜ சோழனை எவ்வளோ கேவலமாக பேசுகிறான். அதை எந்த சமூக தலைவனாவது கண்டிச்சிருக்கானா? மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், மாணவர் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி எந்த உரிமைக்குமே குரல் கொடுக்காத அந்த சமூகத்தில் தலைவனை நாம ஏன் ஆதரிக்கணும்? அப்போ இது எல்லாத்தையுமே பேசுகிற, நம்ம மொழியை பேசுகிற, நம்ம மண்ணை பேசுகிற, நம்ம மக்களை பேசுகிற, நம்மளோட வேளாண்மையை, இயற்கை வேளாண்மையை பற்றி பேசுகிற, இப்போ நம்மளோட அடுத்த சந்ததியை பற்றி சிந்திக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஏற்கலப்பை வச்சுக்கிற விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.